அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இது கிளம்பியாச்சு. இந்த டே எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஃபுல் விலாகு இது வந்து பெரிய விலாக் நம்மள்ட்ட இருக்க வீடியோலேயே இதுதான் நம்மள்ட்ட ரொம்ப பெரிய விலாகாக போட்டிருக்கு. கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். எங்கள் ஊரில் நடக்கிற அந்த ஈது டேயில் என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் எப்படி ஈது நடக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்து பள்ளிவாசலில் தான் ஈது பெருநாள் தொழுகை நடக்கும். சில ஊரில் திடல் நடக்கும், எங்கள் ஊர்லேயும் திடல் நடக்கும். இது பள்ளிவாசலே பெரிய இதாக இருக்கும்னு சொல்லி திடல்லே வச்சுருவாங்க, பள்ளிவாசல்லே வச்சுருவாங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட பள்ளிவாசல் ஃபுல்லாக நிறைஞ்சிரும், கூட்டம் ஃபுல்லாக ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 1500 பேர்கிட்ட வருவாங்க பள்ளிவாசலுக்கு. கூட்டம் அந்தளவுக்கு இருக்கும். இப்போது வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து பள்ளிவாசலை வந்து 3 நாள் பள்ளிவாசல் சேர்ந்து தொழுகை நடக்கிறப்போ இன்னும் கூட்டம் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் ஆஃப்டர் கோவிட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. சும்மா கொஞ்சம் பேர் தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எங்கள் மொஹல்லா மட்டும்தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 மொஹல்லா சேர்ந்து வருவாங்க. அப்போ வந்து இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எல்லா பள்ளிவாசலையும் தக்பீர் சொல்லிக்கிட்டே வருவாங்க நல்லா. அதை வரவேற்பாங்க மொஹல்லாவாசிகள்லாம் சேர்ந்து. சின்ன பசங்கள்லாம் ஆர்வத்தோடு வந்து தக்பீர் சொல்லுவாங்க. அந்த நாளில் அதிகப்படியான தக்பீர் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இமாம் பயான் பண்ணுறதை கேளுங்க. அப்படியே இமாம் பயான் முடியும்னா தொழுவை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தொழுவை முடிச்சுட்டு எல்லோரும் வந்து தங்களுடைய அன்பை பரிமாறிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு இனிப்போடு அந்த நாள் தொடங்கட்டுமான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்தோம். ஆஃப்டர் ப்ரேயர் முடிச்சு நாங்கள் எல்லாருமே எங்களோட அன்பை எல்லாம் பரிமாறிட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நல்ல கூட்டம், பயங்கரமான கூட்டம் எங்கள் மொஹல்லாவில். பாதி பேர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள இது இந்த பள்ளிவாசலில் தான் பெண்களுக்கும் ப்ரேயர் நடக்கும். நம்ம பயிலோவில் முசாபா செய்ய சொன்னால் நல்லா கல்ச்சர் அடித்து ஜாலியாக இருந்தானோ. எல்லோரும் தங்களுடைய அன்பை பரிமாறி போயிட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்க்கவும் அழகாகவும் இருந்துச்சு. வருஷத்தில் ஒரு நாளுங்கிறப்போ எல்லோரும் அந்த ஃபாரின்லேருந்து வரவங்க வந்திருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்படி இருக்கப்போ தங்களோட குடும்பத்தோடு இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராகவும் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஈதுங்கிறது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வரனால எல்லோரும் யாரெல்லாம் பேசாமல் இருக்காங்களோ அவங்க கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் சண்டை போட்டால் கூட. இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல்லே இது 2 தான் முக்கியமான ஃபெஸ்டிவல். அதனால் இதை சிறப்பு வந்து பயங்கரமாக இருக்கும். நாங்கள் மாற்றி எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முசாபா செஞ்சுக்கிட்டோம். அந்த நாளில் கிடைக்கிற சிறப்பு சூப்பராக இருந்துச்சு, இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. இதில் கூலிங் கிளாஸ் ஒன்று தான் கேடு. என் ஃப்ரெண்டு கூலிங் கிளாஸ் ஒன்று மாட்டிக்கிட்டு முசாபா செய்வேன்னு செய்கிறான். போனவெல்லாம் 2 வருஷம் ஆச்சு துபாய் போயிட்டு. இப்போ தான் வந்திருக்கானோ பெருநாக்கு, நோம்பு பெருநாக்குன்னு சொல்லி வந்தானோ. ஒரு மாதத்துக்கு வந்திருக்கானோ. அந்த ஒரு மாதத்தில் இவனுங்க இருப்பானுங்க. அது வரையும் தான் ஊருக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஊருக்கு லீவ் கிடைக்கிறப்போ நம்ம போகிறது. நமக்கு 3 நாள் தான் லீவ் அதிகபட்சம், அதுக்கு மேலே தரமாட்டாங்க. 3 நாள் லீவுக்கு வந்தப்போ 3 நாள் பயங்கர ஜாலி. அதில் இந்த ஈத் அன்றைக்கி இன்னும் ஜாலியாகவும் இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் எல்லாம் குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிட்டு சிறப்பாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு நல்லாவும் இருந்துச்சு, பயங்கரமாகவும் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாலி வசூலை கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வசூல் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலை என்ன, நம்ம அடித்து நாக் அவுட் பண்ணுற வேலை தான். சாப்பிட போயிட்டோம். என்னென்ன வச்சாங்கண்டா, நம்ம வீட்டில் செஞ்சது என்னென்னா பரோட்டா, இடியாப்பம், வட்டலப்பம், கடப்பாசி, மட்டன் கிரேவி, ஜால்ரான்னு சொல்லி இடியாப்பம் மாதிரியே இருக்கும். கடல் பாசியில் அகர் அதில் கலர் ஊற்றி ஒரு ஸ்டைல்லையும் கலர் ஊற்றாமங்கன்னு வச்சுருந்தாங்க. வட்டலப்பங்கிற வந்து தேங்காய் பாலில் செய்கிறது, தேங்காய் பால் முட்டையெல்லாம் போட்டு செய்யக்கூடிய அது வந்து ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாகும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கடற்கரை ஏரியா சைடில் மட்டும்தான் கிடைக்கும். எங்கள் ஊர் இந்த அதராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் இந்த சைடில் ஆரம்பித்து ராம்நாடு, காயல்பட்டினம் இந்த ஊர் வரையும் கிடைக்கும். பெருசாக எல்லாருக்குமே தெரியும் சவுத் சைடு உள்ளவங்களுக்கு அந்த கடற்கரை ஏரியாவில். நார்த்து சென்னை இந்த சைட்லாம் பார்க்குறப்போ அது தெரியாது. அங்கிட்டலாம் வந்து இட்லி தோசை தான் போல் அந்த ஈது ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுல. எங்கள் ஊர் சைடெலாம் இந்த இடியப்பம், இந்த பரோட்டா, வட்டலப்பம், கடப்பாசி தான். கடப்பாசி அகர்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அகர்னு சொன்னது கடப்பாசின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. எங்கள் ஊர் சைடு அந்த ராம்நாடு அந்த சைட்லாம் சொன்னால் தான் கடல் பாசின்னு தெரியும். நானே என் மச்சான் அடித்து நாக் அவுட் பண்ண வச்சிட்டேன். என் அக்கா ஹஸ்பண்ட் அவங்க தான் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் வச்சுருந்தோம். கார் எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு ஃபோட்டோ ஷூட் போகலான்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலே பாட்டிட்டானோ சிக்கன் நல்லா சாப்பிட்லாம். முத்துப்பேட்டை ஃபேமஸ் சேனல் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்க்கலான்னு தான் நம்ம வீடியோவிலே நம்ம சேனல்லே போட்டிருந்தோம் ஆல்ரெடி. அதையும் போய் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண கடை நல்லாவும் இருக்குது. அப்புறம் நம்ம ஃபோட்டோலாம் பாருங்கள். ஈத் அன்னைக்கு எடுத்தது இதான் நம்ம ஈது ட்ரெஸ்ஸு. பீட்டர் இங்கிலாண்டில் எடுத்தது. நம்ம எடுக்கல, அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எடுத்தது போடலை. சரி, அம்மா எடுத்ததை போடுவேன்னு சொல்லி நான் போட்டேன். இதான் எங்கள் குரூப் ஃபோட்டோ. எல்லாம் துபாயிலேருந்து வந்த போயிடுவோம். இந்த வீடியோ தான் நம்ம ஈது விலாகு. நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்